ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்போடு கூட இந்த காலை ஆராதனையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரலை ஒளிபரப்பில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த சபை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கண்களை மூடி இருக்கிற இடத்திலே ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த காலை ஆண்டவரை சபை ஆராதனையிலே ஒருமித்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நேரலை ஒலிபரப்பில் பங்கு பெறுகிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த ஆராதனை பாடல்களும் ஆண்டவரே எங்கள் துதி ஸ்தோத்திரங்களும் நாங்கள் வாசிக்கிற வேத பகுதிகளும் தேவ செய்தியும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரில் ஒலிபரப்பின் வாயிலாக தாராள பங்கு பெறுகிற நம்முடைய மக்கள் இந்த காலையிலே ஆண்டவரே இனத்தின் கொழுப்பை உண்டது போல திருப்தி ஆகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். பிரசன்னமாக இறங்கி கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும். இந்த ஒலிபெருக்கி மூலமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே நீங்கள் பாடல் புத்தகத்தை எடுத்து வைத்து பாடும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டு விடுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்த பாடலாம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான காலையிலே தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி தேவன் நமக்கு தந்த நல்ல கிருபைகளை நினைத்து கடந்த நாட்கள் முழுவதுமாய் தேவ பிரசனம் நம்மை வழி நடத்தி வந்தபடியினாலே இந்த கடுமையான வைரஸுடைய தாக்கம் தேசத்தில் பாதித்த நேரத்திலும் தேவ கிருபை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி வந்தபடினால் நம் யாவர் ஆண்டவர் நன்றி நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலை ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி இப்பொழுது அருமையான சகோதரி கிரேசி கண்டில்டன் அவர்கள் ஜெபிப்பார்கள். குடும்பமாக சபையாக ஒன்று கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு இடங்களை கர்த்தாவே தேவாவியானவர் விளங்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே ஆவியோடும் உண்மையோடும் பணிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே நீர் இடைவாட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீங்க இறங்கி வந்து ஒவ்வொருத்தருடைய தகப்பனை விண்ணப்பங்களை நீங்க அறிந்து ஏசப்பா நீங்க ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. நீங்க ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொருத்தருடைய தேவைகள் நீங்க சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலை கூட கர்த்தாவே பலவீனத்தோட இந்த சமூகத்தை காத்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த புதிய பலன் நீர் கட்டளை வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா பண தட்டுப்பாடோட இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பரத்துல இருந்து நீர் உதவியை அனுப்ப வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேதத்திலும் கர்த்தாவே யாரெல்லாம் ஏசப்பா தூரத்துல இருக்கிற தகப்பனே தன்னுடைய தகப்பனே சொந்த பந்தத்துக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்கும் தகப்பனே ஒரு சுகத்தை நீங்க கட்டளை வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ஒவ்வொருத்தருடைய தேவைகளை அறிந்து எல்லாருக்கும் தேவையான நன்மைகள் நீங்க கட்டளை வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவாவியானவர்கள் விளங்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை கருத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் கட்டளை வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உலர்ந்த எலும்புகளுக்கு நீர் பலனை கொடுக்கிற தேவன் அப்பா. உடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுஸ்தம் அடிக்கிற செய்கிற தேவன் அப்பா. இந்த வேலை கூட உடைய வார்த்தையை நீர் கட்டேட்டு தகப்பனே ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நன்மை நீங்க தகப்பனே பொறுப்புல இருந்து நீங்க அனுப்ப வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதியும் தொடக்கத்துல இருந்து முடிவரைக்கும் உடைய கருத்தை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் தேவ சன்னிதானத்திலே சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதனின் புஸ்தகம் 40வது சங்கீதம். நேரடி ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆளுடைய பிள்ளைகளும் வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 40ஐ நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்களின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகளின் தலைமையில் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும். என் பிராணனை அடித்து விடுகிறவர்கள்
வேகமாய் வெட்டி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்குள் மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கடைசி வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். யாவரும் ஆண்டவரின் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட காலையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்போமா, முழு பலத்தோடு கூட. தேவன் இந்த காலையிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்காங்கு இந்த ஆராதனை நேரலையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உள்ளம் திறந்து இடைவிடாத நன்றியை ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சேர்ந்து பாடுவோம். உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா என்னை கண்டீரே நன்றியா, கண்ணீர் துடைத்தீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா, கண்ணீர் இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, உமக்குத்தானே. கரங்களை தட்டி நன்றியோடு கூட நம்முடைய ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணி இடைவிடாத நன்றி அவருக்கு செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகமே நடுங்கி கலங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய கலக்கத்தை மாற்றுகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினால் உள்ளம் திறந்த நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஓ ரதர நமன பலதிர பலபுஷ்யா, ஓ ரதர நமன பௌதனா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. எல்லாருடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு கூட ஆவியில் நிறைந்தவர்களாய் ஹல்லேலூயா. ரதர நமபபஸ்யா, ஓ ரபபபலர நமனபௌசே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். பூமண்டலங்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறது. இயேசுராஜா வர போகிறார். உள்ளம் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய், சாலேமின் ராஜனீகம் வருவதா. சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய், சாலேமின் ராஜனீகம் வருவதா.
விந்தையாளன் ஆகாய மீதில் எழுந்திடுவாரார். ஆகாய மீதில் எழுந்திடுவாரார். சீயோனே நீ எழுந்தெழுந்திடுவார். வருவதா சீயோனே நீ எழுந்தெழுந்திடுவார். சாலே நின்றாதனித வருவதா. பூமண்டலங்கள் கெடுதலங்கிடுமே. வானமண்டலங்கள் நடுங்கிடுமே. பூமண்டலங்கள் வானமண்டலங்கள் நடுங்கிடுமே. வானமிழியில் இயேசுவின் வருகை. வானமிழியில் இயேசுவின் வருகை. இருட்டினை நோக்கி இருட்டினை நோக்கி சேருவதாலே. சீயோனே சீயோனே எழுந்தெழுந்திடுவார். சாலே நின்றாதனித வருவதா. பலவித துன்பங்கள் நிறைந்துமே வருமே. சாரிருள் நாட்கள் நெருங்கிடுமே. பலவித துன்பங்கள் நெருங்கிடுமே. அந்தகார பிரபு வெளியாகுமோனே. அந்தகார பிரபு வெளியாகுமோனே. சந்தோஷராஜ்யத்தை சேர்ந்திடலாம். சந்தோஷராஜ்யத்தை சேர்ந்திடலாம் நாம். சீயோனே சீயோனே வரதா. திருச்சபையேவும் தீவங்களெல்லாம் சூரிய பிரபையாய் விளங்கட்டுமே. திருச்சபையேவும் சூரிய பிரபையாய் விளங்கட்டுமே. மகிமையின் நாதத்துடன் ஒலித்திடும் போது. மகிமையின் நாதத்துடன் ஒலித்திடும் போது. மணவாளனோடு நாம் வருவதாவோம். மணவாளனோடு நாம் சீயோனே நீ எழுந்தெழுந்திடுவார். சாலை நின்றாதனித வருவார். சீயோனே நீ சாலை நின்றாதனித வருவார். சீயோனே நீ எழுந்தெழுந்திடுவார். சாலை நின்றாதனித வருவார். கண்ணைத்தட்டி உற்சாகத்தோடு கூட ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. உள்ளம் திறந்த ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு வேறு எதுவும் வேண்டாமப்பா. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருந்தால் அது போதும் ராஜா. ஹல்லேலூயா. செய்து சொல்வோமா. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. சென்று சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன்.
ஹalleluya ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த சபை கூடி வருவதில்லை, ஒருமித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் இந்த காலையில் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனைக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். என்னிடமாய் சாய்ந்த கூப்பிடுதலை கேட்டார் என்று சொன்னது போல உடைய பிள்ளைகளை கூப்பிடுதலை கேட்டு ஆசீர்வதியும். கடுமையான வைரஸோட தாக்கம் தேசத்தை ஆண்டவரை அலைக்கழித்து கொண்டிருக்கிறதப்பா. தேசத்துக்கு சமாதானத்தை தாரும், தேசத்துக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கொள்ளை நோயின் ஆண்டவரே பிடியிலிருந்து தேசத்தை விடுவித்தருளும். ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே இந்த நோயினால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுவீராக ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையாய் ஒருமித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும். ஆண்டவரே தேசத்தின் சேமத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவ கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே இந்த வாரம் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீர்காயுசு நல்ல சுகமும் தரப்படும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை மேன்மையாக வைப்பீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும் இந்த நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறவன் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் சொல்லி எங்களோடு பேசும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தர்மியான பரிசுத்த நாள் காலையிலே நான் ஒருமித்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேதத்தை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தின் 23வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இந்த காலையிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வேதபாரகரோடும் பரிசேயரோடும் பேசின ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இவைகளை செய்கிறீர்கள், ஆனால் இவைகளை செய்யாமல் விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்லி வேதபாரகரோடு பரிசேயரோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், சிலவற்றை செய்கிறீர்கள், சிலவற்றை செய்வதில்லை. ஆகையால் இயேசு கூறுகிறார், இவைகளையும் நீங்கள் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி விடாதிருக்கும்படி சொல்லுகிற சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், விடாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகளையும் செய்ய வேண்டும், ஆனால் இவைகளை விடாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே, கையிலே நாம் வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது கையிலே வேத புத்தகத்தை வைத்திருப்பதல்ல, வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தாவீது தன் வார்த்தையிலே விதமாய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அநேகருடைய கையில வேத புத்தகம் இருக்கிறது, வீட்டிலே வேத புத்தகம் இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிறது உன் இருதயத்தில் வேதம் இருக்க வேண்டும். ஆண்டோட வார்த்தை அதைத்தான்
சொல்லி தருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள். வெந்தயத்திலே தசமமாக கொடுக்கிறீர்கள், ஒருதலாமிலே தசமமாக கொடுக்கிறீர்கள், சீரகத்திலே தசமமாக கொடுக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் இரக்கத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். நீங்கள் இதை விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு காலையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம், சிலதை செய்து சிலதை செய்யாமல் விடக்கூடாது. விடாதிருக்க வேண்டிய சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், வஸ்திரம் வெள்ளையாக இருக்கிறது, ஆனால் உள்ளம் அருமையானவர்களே தீட்டாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே, வெளிப்புறம் சுத்தம் அல்ல, உட்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு காலையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய உட்புறத்தை நாம் சுத்தமாக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை விதமாய் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளியே மினுக்கடியும் உள்ளே புழுக்கடியுமாய் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அநேக பார்வை வெளிப்புறத்திலே நன்றாய் இருக்கிறது, ஆனால் உள்ளான ஜீவியம் இன்றைக்கு அருமையான அலங்கோலமா இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், வெளியேயும் நன்றாக இருக்க வேண்டும், உள்ளேயும் நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியானால் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே சொல்லுவார்கள் ஸ்தோத்திரம், ரெண்டு வகையான ஒரு ஸ்தோத்திரம் பிடியை குறித்து சொல்லுவார்கள். ஒன்று பூனை பிடி, இன்னொன்று குரங்கு பிடி. பூனை தன் குட்டியை வாயினால் கவ்வி கொண்டு போகும். குரங்கு குட்டிகள் தன்னுடைய தாயின் வயிற்றை இறுக பிடித்துக் கொள்ளும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பூனையை போல இயேசு நம்மை தன்னுடைய கரத்தினாலே பிடித்துக் கொள்ளுகிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு குரங்கு குட்டியை போல அவரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த குரங்கு குட்டி, குரங்கு தாவுண்டு பொழுது அருமையால கீழே விழுந்து விடாதபடி தன் தாயின் வயிற்றை அந்த குட்டி பிடித்துக் கொள்கிறது போல, எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்ளுகிறானாம். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு காலையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். எதுவரைக்கும் நாம் ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? உன்னத பாட்டின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் அவரை என் தாயின் வீட்டிலே கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். மணவாளனை விடாமல் பற்றி கொண்ட மணவாட்டியை குறித்துதான் இந்த வேத பகுதி விளக்கி சொல்லுகிறது. தேவ சபையே, பரலோகத்திற்கு போய் சேரும் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசுவை விடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும், விடாதிருக்க வேண்டும். அதைத்தான் இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய தாய் வீடு பரலோகம், நம்முடைய குடியிருப்பு பரலோகம். தேவனுடைய பிள்ளையே, பரலோகம் சேரும் வரைக்கும் விடாதிருங்கள், அவரை விட்டு விடாதிருங்கள். நாம் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலையிலே விடாதிருக்க வேண்டிய சில அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். பைபிள் சொல்லுகிற சில அனுபவங்களை நாம் இந்த காலையிலே கற்றுக்கொண்டு அருமையானவர்களை நாம் செய்கிற காரியமாகிய தேவனுக்கு பிரியமான காரியத்தை மட்டுமல்ல, தேவன் நமக்கு கற்பித்திருக்கிற கற்பனைகளையும் விடாதிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம்
10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு வார்த்தை, தேவன் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அந்த வசனத்தின் அதிகாரத்தின் மேல் பகுதியும் கீழ் பகுதியில் வாசிப்பு என்று சொன்னால் உபத்திரவத்தை குறித்தும் போராட்டத்தை குறித்தும் தேவ சபை சந்திக்கிற வேதனைகளை குறித்தும் அந்த வசனங்கள் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, மிகுந்த போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, மிகுந்த கஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த உபத்திரவத்திலே, இந்த கஷ்டத்திலே, இந்த நிந்தைகளிலே, இந்த பாடுகளிலே உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருக்கிறானா? தைரியமா இருக்கிறான். அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருக்கிறான்? தைரியமா இருக்கிறான். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தாமதித்தாலும் சரி, கீழே உள்ள வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாமதம் பண்ணுகிறார் என்று அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்கவில்லை. அவர் சீக்கிரமாய் வருவார். தாமதமானாலும் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் எல்லா காரியத்தையும் சரிபடுத்துவார். தாமதிக்கிறது என்று நினைத்து விடாதிருங்கள். தேவனுடைய பிள்ளையே, தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறது போல அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தைரியமா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. பைபிள் சொல்லுகிறது, பயமுள்ள ஆவியை தராமல் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு இந்த நாட்களிலே தேசத்தில் காணப்படுகிற கொடிய வியாதிகள், பாதைகள் உங்களை பயப்படுத்துகிறதா? பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தேவனுடைய வார்த்தையிலிருந்து அடுத்த பகுதிக்கு கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் மத்தியிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சவுல் நாட்களிலே ராஜாவாக இருக்கிறான். ஆனால் கோலியாத் எழுந்து நின்று இஸ்ரவேல் படைகளை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது எல்லாரும் பயந்து ஒளித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் தாவீது தன் சகோதரரை பார்க்கும்படி தன் தகப்பனால் அனுப்பப்பட்டு அந்த பாளையத்துக்கு வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளையை கவனித்து பார். பாளையத்தில் வரும் பொழுது தாவீது தன்னுடைய சகோதரரை பார்ப்பதற்கு கையிலே பதார்த்தங்களோடு அவன் வருகிறான். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும் என்கிற, கோலியாத்தை எப்படி ஆகிலும் ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அந்த தாவீதுக்கு வருகிறது. ஆனால் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அவன் யுத்த வீரன், உன்னாலே முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த அந்த ஆண்டவர் இந்த கோலியாத்திற்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, பயந்து கொண்டிருக்கிறீர்களா? முந்தைய நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை கொஞ்சம் எண்ணி பார்த்து உங்கள் தைரியத்தை வரவழையுங்கள். நீங்கள் சில நேரங்களிலே ஆண்டவர் நோக்கி ஜெபித்த பொழுது உங்களுக்கு செய்த அற்புதங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். தாவீதுக்கு தைரியம் எப்படி வந்தது தெரியுமா? அவன் மந்தை வைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவன் ஆடுகளை பிடிக்க வந்த சிங்கத்திடம் இருந்தும் கரடியிடம் இருந்தும் ஆண்டவர் எப்படி பாதுகாத்தாரோ அந்த காரியத்தை அவன் எண்ணி பார்க்கிறான். இன்னைக்கு காலையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, அவைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் மறுபடியும் உங்களுக்கு தைரியம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவன்
நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், ஆகவே தனிமையா இருந்தாலும் தைரியத்தோடு கூட எதிர்கொண்டு கோலியாத்தை ஜெயித்த தாவீதை போல இன்னைக்கு காலையிலே உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பயம் உங்களை வாட்டுகிறதா? தேவனுடைய பிள்ளையே, பயந்து விடாதிருங்கள், தைரியமாயிருங்கள். பேதுரு ஒரு பயந்தவனாயிருந்தான். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற பின்பு அவன் தைரியத்தோடு பிரசங்கிக்கிறான், தைரியத்தோடு கூட சொல்லுகிறான், தைரியத்தோடு சாட்சி கொடுக்கிறான். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தைரியம் உள்ளவர்களாயிருங்கள், தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஒருவேளை தேவன் இந்த காலையிலே உங்கள் ஒவ்வொருடைய பயத்தை நீக்குவதற்கு இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் அறிகிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆகவே உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை என்ன செய்யாதிருங்கள், விடாதிருங்கள். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளை உபதேசத்தை விடாதிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தைரியத்தை முதலாவது விடாதிருக்க வேண்டும், இரண்டாவது உபதேசத்தை விடாதிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளையின் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை என்ன செய்யாதே, தள்ளாதே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆதி சபைக்கு ஆண்டவர் உபதேசங்களை தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பைபிள் சொல்லுகிறது, அருமையானவர்களே, அவர்கள் அப்பம் பெற்றுதலும் அந்யோன்யத்திலும் அப்போஸ்தல உபதேசத்திலும் தரித்திருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தல உபதேசத்திலே ஆதி சபை தரித்திருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபதேசத்திலே என்ன செய்ய வேண்டுமா? நிலைத்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். இன்னைக்கு மாறுபாடான போதனைகள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்கள், எப்படி போதிப்பார்களாம்? மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிலைத்திரு. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு மோசேயினால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் கானானுக்கு பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரே சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தையும் மோசே தன் கையில் இருந்த கோலினாலே அருமையானவர்களே விலக்கி விடுகிறான். ஆண்டோட அற்புதம் நடக்கிறது. சிவந்த சமுத்திரத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது. அந்த கசப்பான தண்ணீரையும் ஆண்டவர் மதுரமாக்கி கொடுத்தார், அதையும் குடிக்கிறார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் மோசேயை பார்த்து கூப்பிடுகிறார், நீ என்னிடத்திலே வா என்று சொல்லி சீனாய் மலையிலே 40 நாள் மோசே அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், இந்த 40 நாளைக்குள்ளே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பாளையத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் ஆரோனிடத்திலே கேட்கிறார்கள், எங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை, எங்களை வழிநடத்துகிற என்ன வேண்டும்? கடவுள் வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி தெய்வத்தை உண்டு பண்ணுகிறார்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, மோசே வர தாமதித்த பொழுது, தேவனுடைய பிள்ளையை கவனியுங்கள், தாமதித்த பொழுது
ஒரு கண்டுகுட்டியை இவர்களே உருவாக்கி விட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன், தாமதம் ஏற்பட்டாலும் தவறான ஆராதனை செய்யாதிருங்கள். தாமதம் ஏற்பட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளையே, தேவன் சீக்கிரமாய் பாதைகளை சபைப்படுத்துவார். ஆகவே நீங்கள் தவறான ஆராதனை செய்யாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நீதிமொழி புஸ்தகம் 22:6 வாசிப்போம். நீதிமொழிகள், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நாம் விடாதிருக்க வேண்டிய 3வது காரியம், ஆண்டவருடைய பிள்ளையே, தேவனுடைய வழியை விடாதிருக்க வேண்டும். முதலாவது நாம் தைரியத்தை விடாதிருக்க வேண்டும். 2வது உபதேசத்தை விடாதிருக்க வேண்டும். 3வது தேவனுடைய வழியை விடாதிருக்க வேண்டும். பாருங்கள், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். நம்முடைய ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி போயிருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் அவருடைய வழியை விட்டுவிடக் கூடாது. அவர்தான் நமக்கு வழி. அவர் வழி மட்டுமல்ல, வழி காட்டுகிறவரும் அவர்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வழியா இருக்கிறவரும் அவர்தான். ஆகவே நாம் அவரை விட்டுவிடக் கூடாது. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் காண்பித்த வழியை அநேகர் விட்டுவிட்டு வேறு வழிக்கு போகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழி விலகி போக கூடாது. யோனா தேவ சமூகத்திலிருந்து விலகி போனானாம். தேவனுடைய பிள்ளையே, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாது இருப்போம். அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆகவே தேவன் நம்மை நடத்தின வழியை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக் கூடாது. ஆண்டோட வார்த்தை சொல்கிறது, இதுவே வழி, இதில் என்ன செய்யுங்கள்? நடவுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தேவன் காண்பித்த அந்த வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால், தாவீது சொல்கிறான், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்போது என்னிடத்தில் வருவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்போம் என்று சொன்னால், சீக்கிரமா இயேசு நம்மிடத்தில் வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. நம்முடைய ஏக்கமெல்லாம் நிறைவேற போகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளையே, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்போமா? ஒரு வழியை விட்டு விடாது இருப்போமா? இன்னைக்கு அநேகர் கொஞ்ச காலம் வழியில வருவார்கள், பின்பு விட்டு விட்டு போய் விடுவார்கள். ஆனால் நான் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு ஒரு முறை சீசரை பார்த்து விதமாய் கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். ஏன் சொன்னா, அந்த வழி ரொம்ப கடினமா இருந்ததா, அந்த பாதை மிகவும் கடினமா இருந்ததா. ஆண்டவரே சொன்னார், இது இடுக்கமான வாசல் தான், இது கடினமான உபதேசம் தான். ஆனால் கடினமான வாசல் வழியாக பிரவேசி என்ன செய்யுங்கள்? பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் எப்படித்தான் சொல்லுகிறார், பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக பேருக்கு அப்படி கடினமான வழியில வருவதற்கு, பிரயாசப்படுவதற்கு மனம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட்டு விடாதிருங்கள், தேவனுடைய வழியை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வழியிலே நடவுங்கள், உங்கள் ஏக்கம் நிறைவேறும், உங்கள் வாஞ்சை நிறைவேறும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் சொன்ன வார்த்தைக்கு நேராய் மறுபடியும் கடந்து வருவதை கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளையே, இவைகளையும் விடாதிருக்க வேண்டும், இவைகளையும் செய்ய வேண்டும், இதையும் விடாதிருக்க வேண்டும். அப்படியானால் தேவனுடைய பிள்ளை விடாதிருக்கும்படி அவர் விரும்புகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், அவருடைய உபதேசத்தை விட்டு விடாதிருங்கள், தேவனுடைய வழியை விட்டு விடாதிருங்கள். நாம் விட்டு விடாதிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இயக்கங்களை நிறைவேற்ற இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? நம்முடைய இயக்கங்களை நிறைவேற்ற இயேசு வரப்போகிறார். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நான் எதினால் ராஜா, நான் அதை தினம்
யோசிப்பவர் தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அதிதினம் யோசிப்பவர் எதினால் இது எதினால் நீ என்னோடு வாழுவதினால் எதினால் நீ என்னோடு வாழுவதினால். என்னை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நேசகுமாரனும் இளைச்சகருமான இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் உடைய பிரச்சனைகளோடு கூட இருந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வாயிலாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். இந்த நேரலை ஆண்டவரே வாயிலாக இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஏக்கத்தோடு கூட இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வல்லமையை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களிலே யார் யார் இந்த கொடிய வைரஸினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக. இந்த ஆராதனை தந்த நல்ல பாடல்களுக்காக சங்கீதங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விடாதிருக்க வேண்டிய காரியங்களை நீர் இந்த காரியங்களுக்கு போதித்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தைரியத்தை விட்டு விடாதிருக்க, கற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டு விடாதிருக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய வழியை விட்டு விடாதிருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே பாதை கடினமாயிருந்தாலும் கடினமான வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு பலன் தாரும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரில் ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வியாதியை சுகமாக்க மாட்டாரா? எனக்கு ஆண்டவரே நீர் நன்மை செய்ய மாட்டீரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் இந்த காலையிலே இந்த கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. அற்புதம் உண்டாவதாக. ஆண்டவரே வியாதிகள் சுகமாவதாக, பிரச்சனைகள் நீங்குவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஏக்கமெல்லாம் தீருவதாக ராஜா. சந்தோஷத்தை காண உதவி செய். இந்த ஆராதனை ஆரம்பத்தில் இதுவரை கூட பிரசங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்னும் உள்ள சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.